வணக்கம் ட்ரேடர்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டேட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கன்னு என்னது தான் பொண்ணு என்னது தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஆஃபர் மூசே யூஎஸ்ஏட கண்ட்ரோலில் தாங்க இருக்கு, ஈரான் சும்மாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. இப்படி அவர் பதிவை போட்டதுக்கப்புறமா ஓஹோ அப்படியா நான் உன்னை நம்பலாம் மாட்டிருக்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது? அண்ட் இவ்வளோ இருந்தும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 40 பாயிண்ட் கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கேப் டவுன் இன்னைக்கு திருப்பியும் ஒரு சரிவை ஏற்படுத்துமா இல்லை ரெக்கவரி ஆயிருமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம யூஎஸ் மார்க்கெட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, 0.04% நெகட்டிவ். S&P பார்த்தீங்கன்னா 0.26% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் 0.73% பாசிட்டிவாக முடிந்திருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் நியூஸ் பேஸ்டாக டேட்டா பேஸ்டாக இருந்துச்சுங்க. சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருந்துச்சு. எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டில் பாருங்கள், எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவோ அவ்வளவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. இந்தியாவில் எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா ஓரளவுக்கு ஓகே தாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, யூஎஸை பொறுத்த வரைக்கும் சரி. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங்கில் அடுத்த மீட்டிங் கண்டிப்பாக இந்த 3.75 to 4%, 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு இருந்தது. இதுக்கு முன்னாடி 60-65 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்கோ அப்படின்ட்டு 60% குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸுக்கும் பாசிட்டிவாக வந்திருக்கு, இந்தியாவுக்கும் இது பாசிட்டிவாக தாங்க வந்திருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலவரம். இப்போ நம்ம அப்படியே வார் நியூஸுக்கு போயிடுவோங்க. ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸு. ட்ரம்ப் அவர்கள் ஓகே நம்ம ட்ரூத்தையே பார்த்துருவோம், ஒரிஜினலே பார்த்துருவோம். ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வால் ஆஃப் சீலாக இருக்குங்க நாங்கள் போட்ட பிளாக்கேடு, சைட் ஆஃபர் மூஸே எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நாங்கள் அலோவ் பண்ணுற ஷிப்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில பல போஸ்ட்டுகளை போட்டு ஈரான் சும்மா பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்க. யார் எதை சொல்கிறதுனே இங்கே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஈரான் பொய்யா சொல்கிறாங்க, அவங்க 300% இன்ஃப்ளேஷன் இருக்குது, எல்லாமே வருஷா தான் போய்கிட்டு இருக்கு, ப்ரைஸ் பி டு அல்லா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா புள்ளி ஆஃப் த மிடில் ஈஸ்ட் நோ லாங்கர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரான் புள்ளியாக இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்துக்கு இப்போ புள்ளியாக இருக்கிறது யார் அப்படிங்கிற கேள்வி என்னுடைய மைண்டில் வருது. சரி, அது ஒரு இருக்கட்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூத்தை நேற்று போட்டிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு ஈரான் இன்னும் பதிலளிக்கவில்லை. ஈரான் ஏதாவது பதிலளித்தாங்க அப்படின்னா இதை விட, ஏன்னா நேற்று கொடுறமே ஏதாவது கலாய்ச்சி விட்டுருந்தாங்கல்ல ட்ரம்ப்பை பற்றி, அதுக்கான ரியாக்ஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி அட்டாக் அப்படின்னு ஏதாவது இறங்கிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையாயிரும். எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் எலெக்ஷன் வருது அப்படிங்கிறதுனால அட்டாக் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் தான் நம்ம சைட் ஆஃப் ஹார்மூஸில் நான் ஒரு நியூஸ் எங்கேயோ பார்த்தேனீங்க, இருங்க அது எங்கே ஒரு செகண்ட் இருங்க, எங்கேயோ பார்த்தேன். சைட் ஆஃப் ஹார்மூஸில் இவ்வளோ ஷிப்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். இது அந்த பிரச்சனைக்கு முன்னாடி டெய்லி 120க்கு பக்கமாக 100க்கு மேலே 120க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே ரொம்ப கம்மியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டீல் ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, MOU ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதம் ஜூன் 18க்கு மேலே, ஜூன் 18 to ஜூலை 14 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஷிப்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 அப்படிங்கிற லெவலில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திருப்பி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாருங்கள் 4 அப்படிங்கிற லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையில் இந்த ரூட் பாதிப்படைஞ்சிருக்கு. பட் இது சைனாவுக்கு ஒரு பெரிய பாதிப்புங்க. ஏன்னா ஈரான்கிட்டருந்து பெருசாக வாங்குறது சைனாக்காரன் தான். ஸோ சைனாக்கு இது பாதிப்பு அமைஞ்சிருக்கு, உலக நாடுகளுக்கு மொத்தமும் பாதிப்பு தான். பட் இது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இது லாங் ரன்ல கொஞ்சம் இந்த ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடனே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சண்டை சீக்கிரமாக முடியணும், ஆனால் முடியறதுக்கு உண்டான எந்த விதமான சயின்ஸும் நம்மளுக்கு தெரியலைங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இதுக்கு ஈரான் என்ன கவுண்டர் பதிலடி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க திருப்பி கலாய்ச்சோட போகிறாங்களா இல்லை அக்ரெசிவாக அதை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதே தெரில, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்பெசிஃபிக்காக சில நியூஸ்லாம் இருக்குங்க, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த MSCI ரீபேலன்சிங் இது வேறு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துடும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக்கை உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 ஸ்டாக் வெளியே தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக அந்த உள்ள சேர்த்த ஸ்டாக்லாம் பாருங்கள், லாரஸ் லேப், லென்ஸ்கார்ட், அதானி எனர்ஜி சொல்யூஷன், க்ரோலாம் வந்துருக்குங்க உள்ள, இதெல்லாம் உள்ளே போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே போனது பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், SBI கார்ட்ஸ், ஆஸ்டர். அப்போ இது 3க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பேரிஷாக இருக்கலாம் அண்ட் எல்லாம் புல்லிஷாக இருக்கலாம், வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் லாரஸ் லேப் டைட்டனை காட்டிலும் என்ன வைக்கிற ஒரு ஸ்டாக் தாங்க இது லாரஸ் லேப். டைட்டன் கூட அப்பப்போ விழுவான், இவன் விழுகவே மாட்டான், விழுகாமல் ஓடிக்கிட்டு இருக்கான், நிற்காமல் போயிட்டு இருக்கான். இதனால் இன்னும் மேலே போகிறானாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோத்ரேஜ் கன்சியூமருங்க, இது CEO எக்ஸிட் ஆகிட்டாராமா, அதனால் நேற்றே 10% மேலே விழுந்து கிடக்கிறான். இது ஒரு நியூஸ் பார்த்தேன் நான், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இது கொஞ்சம் பேரிஷாக இருக்குது.
அதே மாதிரி தாங்க டாட்டாலையுமே நேற்று ஈவினிங் கூட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, டிசிஎஸ் விழுந்துச்சு, ஏதோ டீல்லாம் வந்துச்சு, அது விழுந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னாங்க சந்திரசேகரன் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதன் காரணமாக தான் டிசிஎஸ் ஸ்டாக்குமே கீழே விழுந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இன்றைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு பார்ப்போம். என்றைக்கும் மேனேஜ்மெண்ட் மாறும்போது இப்போ ஆட்சி மாற்றம் வந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சிஇஓலாம் வந்து மாறினாங்க அப்படின்னா கம்பெனிஸில் புது புது ரூல்ஸ் வரலாம். அதோட க்ரோத் எப்படி இருக்குமோ இன்வெஸ்டர்ஸ் பயந்துருவாங்க, அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவாங்க, அதனால் விழுகிறது தான். ஸோ இன்னும் அது விழுகுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், இவனும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ வந்து குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வந்திருக்க மாட்டிருக்கு. பிளான்ஸ் டு ஆட் 5800 பெட்ஸ் ஓவர் 5 இயர்ஸ் லாங் டேர்ம் பிளான் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாங்க இது எப்படி அந்த ஸ்டாக்கில் ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வந்து விழுந்து கிடக்கிறான். இந்த நியூஸை ஃபாலோ பண்ணி தான் ரிவர்சல் வருமா இல்லை இன்வெஸ்ட் ஆகி கீழே போயிடுவானா அப்படிங்கிறத ஸ்டாக்கோட ரியாக்ஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், நான் இதோட சார்ட்டை நான் பார்க்கல, பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவார்டர்லி ப்ராஃபிட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கிறாங்க. அது ஸ்டாக்கில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சேம் கோத்ரேஜ் கன்சியூமர் அதே நியூஸ் தான். ஸோ இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து எஃப்ஐஐடி டேட்டா பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 800 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 4300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் 3000 கோடிக்கு மேலே பாசிட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐ தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய செல்லிங்கை போட்டுருக்காங்க. கூர்ந்து கவனிக்கணும், இன்றைக்கும் செல் பண்ணுவாங்களா அப்படின்னு. நேற்று மார்க்கெட்டும் கீழே விழுந்திருக்கு, கவனிச்சிங்கன்னா தெரியும். மார்க்கெட்டும் கீழே விழுந்திருக்கு, எஃப்ஐயும் செல் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஃபியூச்சர்ஸ்குள்ளே போகும்போது இஓடி அனலைசருக்குள்ளே போகும்போது நேற்று ஷார்ட் பில்லுப் கிரியேட் ஆயிருங்க. 3.62%, ரெண்டுமே பியரிஷான விஷயம். இதுக்கு முன்னாடி வந்தது ஓப்பன் டெஸ்ட் உங்களுக்கு பெருசாக இல்லை, ஆனால் நேற்று வந்திருக்கு. இது ஒரு பியரிஷான விஷயம் தான். அடுத்து ஆப்ஷன்ஸ்குள்ளே போகும்போது ட்ரெண்டிங் ஓயை பார்த்துருவோம். இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா 1.2 crores வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. பொசிஷனல் டேட்டா வந்து 2 crores பியரிஷாக முடிஞ்சிருக்கு. இன்ட்ராடேவை காட்டிலும் பொசிஷனல் டேட்டா இன்னும் பியரிஷாக இருக்கிறதுங்கிறது, ஆப்ஷன் மார்க்கெட்டும் பியரிஷாக இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபியூச்சர்ஸும் பியரிஷ், ஆப்ஷன்ஸும் பியரிஷ், எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் பியரிஷ், நிறையா நெகட்டிவிட்டி தட்டுப்படுது. ஓகே, அடுத்து எஃப்ஐடி டேட்டாக்குள்ளே போகும்போது பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ட்ரெஸ் பார்ப்போம். எஃப்ஐ வழக்கம் போல தான் காலை செல் பண்ணி புட்டை பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று புட் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஞாபகம் தான் உங்களுக்கு தெரியும், 21% அதிகமாக புட்டை செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ நியூட்ரல் ஆகிட்டாங்க. பட் காலை 1% அதிகமாக, இதெல்லாம் ரொம்ப மைனரான பொசிஷனுங்க. 1% அதிகமாக காலை பை பண்ணி புல்லிஷான பொசிஷன் எடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தாங்கன்னா இவங்க வந்து அடுத்து அப்படியே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பக்கம் வருவோம். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை செல் பண்ணியிருக்கிறாங்க, புட்டையும் செல் பண்ணியிருக்கிறாங்க. காலை செல் பண்ணல, பை பண்ணியிருக்காங்க. காலை பை பண்ணி புட்டை செல் பண்ணி பயங்கரமான ஒரு புல்லிஷான பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸும் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் புல்லிஷாக இருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இல்லைங்களா, இன்றைக்கி வந்து நிஃப்டிக்கு என்ன ப்ரைஸ் ஆக்ஷனோ சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சென்செக்ஸுக்கும் இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்துமே வந்து இந்த பொசிஷன்ஸை பொறுத்துமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யாருமே ஸ்ட்ராங்காக இல்லைங்க. ஸோ பேசிக்காக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறது நல்லது தான். அடுத்து ஃபைனலாக எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ 12.51. நேற்று லைட்டாக ஷார்ட் கவரிங் ஃபியூச்சர்ஸில் இவங்க பண்ணியிருக்காங்க. என்ன தான் ஓவரால் மார்க்கெட்டில் ஷார்ட் பில்டப் வந்துருந்தாலும் எஃப்ஐ அதில் ஷார்ட் கவரிங் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் 11.86 12.51 அவங்களுடைய லாங் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னுமே வந்து 88% வந்து ஷார்ட்டில் தாங்க இருக்கிறாங்க. இதுதான் ஓவராலாக நிலவரம். இப்போ நம்ம அப்படியே கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்குது. அப்படியே ஏஷியா பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சதுனால சைனா ஓப்பன் ஆயிடுச்சு. சைனா பாசிட்டிவாக இருக்குது, நிக்கே பாசிட்டிவாக இருக்குது. ஆஸ்திரேலியா மட்டும் 0.5% டவுனு, கொரியா 3.86% டவுனு. நேற்று சாயங்காலம் இதை பார்க்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். காலையில் தான் கொரியா ஞாபகத்துக்கு வரான். சாயங்காலம் கண்டிப்பாக இன்றைக்கி அனலைஸ் பண்ணிடலாங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். அண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் $82 மேலே தாங்க இருக்கேன். கீழே வரது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து ரிவர்ஸ் ஆக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான் கீழே போனால் தான் நான் வந்து பியரிஷ் ஆவேன். இல்லைனா வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பட்டு அவன் வந்து 86க்கும் ஃபர்தராக 93க்கும் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் என்னோட வியூவாக இருக்குங்க. அது புல்லிஷாக தான் இருக்குது. அண்ட் இந்த பிட்காயின் இல்லைங்க, டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூக்காக ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்ல ஃபால் சரிவை சந்திக்கிறதுக்கு பிட்காயின் வாய்ப்பு இருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 40 பாயிண்ட் கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஓரளவு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி கேப் டவுன் காமிக்கிறான். சரி, ஓகே. இப்போ நம்ம நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸுக்கு வந்துடுவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான சூப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு வந்திருக்கு. இந்த ரேஞ்சை விட்டு உடச்சிட்டு போயிட்டு திருப்பி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கான். பட் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு. லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கும் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு எவனாவது ஒன்று தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த சப்போஸ் லிக்விடிட்டி ஸ்வீப்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன தான் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் காமிச்சாலும்
நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் மார்க்கெட் இந்த 24,420ங்கிற லெவலை தாண்டி பேரிஷ் ஆனான். அண்ட் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஹையை தாண்டி புல்லிஷாகவும் மாறிவிட்டான். இது CAS கேண்டிலாக இருப்பதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா CAS கேண்டிலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் கேப் அப் கேப் டவுன் வருதுங்கிறதுனால இதை நான் வந்து டெக்னிக்கல்ஸ்லேயே கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஈவன் அது லோ வால்யூமாக இருந்தாலும் நான் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னுடைய அனாலிசிஸ் படி ட்ரெண்டு புல்லிஷாக மாறிவிட்டது. அது பியரிஷாக மாற வேண்டும் என்றால் ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி போகணும். 24,265 தாண்டி போகணும். அப்படி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் 3 அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த CAS கேண்டலோட சேர்த்து 1 ஹவரில் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஜோன் ப்ரீவியஸ் டே லோக்கு முன்னாடி இருக்கிற இந்த அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே ப்ரைஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி அந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளேயும் உள்ளே வந்துட்டான், ஒன் மோர் டைம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில், ஏன்னா நேற்று க்ளோசிங் அப்படிங்கிறது பியூராக இந்த CAS கேண்டலோட வந்தது. அது இல்லாமல் டே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டான், 24,425 தாண்டிட்டான். அண்ட் ஃபர்தராக 24,477 தாண்டிட்டான்னா நான் பொசிஷனலாகவே புல்லிஷாக மாறிடுவேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை ப்ரைஸ் இந்த 24,477 தாண்ட வேண்டும். தாண்டிவிட்டால் நான் பொசிஷனலாக புல்லிஷாக மாறிவிடுவேன். அப்படி இல்லை, ஏன்னா அந்த பாயிண்ட்டை தாண்டும் போது 1 ஹவர்லேயே ட்ரெண்ட் புல்லிஷாக மாறுதுங்க. இது வந்து 1 ஹவருடைய ட்ரெண்ட் சேஞ்ச் பாயிண்ட். அதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை வந்து புல்லிஷாக மாறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதை தாண்டி 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சா நான் புல்லிஷாக மாறிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இருக்குது. மேபி மார்க்கெட் இதுக்குள்ளே கன்சால்டேஷன் போடலாம். இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஒரு நல்ல ரெக்கவரி வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரை பார்த்தாலும் இந்த தாண்டிச்சுன்னா இன்ட்ராடேயில் ட்ரெண்டு புல்லிஷாக மாறிவிடும். ஃபியூச்சரும் பாருங்கள் ட்ரெண்டு புல்லிஷாக தாங்க மாறிடுச்சு. ஸோ ஃபியூச்சரை நம்ம கணக்கில் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் ஒர்க் அவுட் ஆகி அவன் ரிவர்ஸ் ஆகி உள்ளே வர்றான் அப்படிங்கும்போது நான் அதை பயங்கரமான பாசிட்டிவான சைனாக பார்ப்பேன். உள்ளே வந்து ப்ரைஸ் வந்து 475 தாண்டி மேலே போயிட்டான்னா இன்னும் பாசிட்டிவாக நான் பார்ப்பேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெகு விரைவில் இந்த 24,769 போயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். சப்போஸ் அதெல்லாம் பண்ணாமல் ப்ரைஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி கீழே போயிட்டான்னா தான் நான் பியரிஷான வியூ எடுப்பேன் நிஃப்டியில். அது வரைக்கும் மார்க்கெட் பை ஆன் டிப்பில் ரெக்கவரிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட வியூவாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் டேயோட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் அண்டு ப்ரீவியஸ் டே லோவான 24,265. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோன் தான். கன்சால்டேஷன் ஜோனை தாண்டது கொஞ்சம் கஷ்டம். பட் தாண்டிடுச்சுன்னா நல்ல ரேலியை புல்லிஷான ரேலியை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். 24,475 அப்படிங்கிறது மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி இருக்குங்க. ஸோ என்ன பண்ண போகுது, ப்ரைஸு மேலே போயிடுமா, இல்லை வந்து இந்த அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அதை ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வைகள் சேனல் கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.